பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும், ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி ஊற வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த கிளாஸில் வந்து ஒரு 3 கிளாஸ் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி போடுறதுக்கு நல்லா கழுவி வச்சோன்னா, இப்போயே ஒரு 3 கிளாஸ் போட்டிருக்கேன். 3 கிளாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைஸ் தான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் இது பண்ணி வைக்கணும். அரிசி வந்து ரொம்ப ஹார்டாக கழுவாமல் லைட்டாக எடுத்து பூ மாதிரி கழுவணுன்னா ரைஸ் உடையாது. அதே மாதிரி ஊற வச்சதுக்கப்புறம் ரைஸ் கழுவக்கூடாது. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டோன்னா ரைஸ் வந்து அந்த ஹார்டாக இருக்கும்ல, அப்போ உடையாது. அந்த எட்ஜஸ்லாம் உடையாமல் நல்லா லாங் கிரைனாக அப்படியே நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்களோட முழு பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். அதை வந்து லைட்டாக கீறுனா ஓகே, இப்படி 2ஆக கீறினா நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் மிளகா மாதிரி இங்கே காரம் இருக்கிறது இல்லை, பட் ஓகே. மோஸ்ட்லி பிரியாணி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரொம்ப காரமாகவும் இருக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப காரம் இல்லாமல் மாதிரி சப்புன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. எல்லாமே வந்து ரொம்ப கம்பைண்டாக காரம் அப்புறம் உப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அளவாக இருந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் ரெடி. அதுக்கடுத்ததாக வந்து வேறு என்ன ரெடி பண்ணோம்? எஸ், அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து புதினா கொத்தமல்லி. ஸோ இங்கே வாங்கின புதினா வந்து பார்த்தீங்களா பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, இதை ரெடி பண்ணி வச்சுப்போம். இதை வந்து ரொம்ப ப்ராப்பராக அழகாக அந்த காம்பெலாம் இல்லாமல் கிள்ளி. நீங்கள் எப்போயாவது நோட் பண்ணிடுங்களா, என்ன தான் யூடியூப் பார்த்து பிரியாணி செஞ்சால் கூட எத்தனை யூடியூப் பார்த்து செஞ்சாலும் ஒரு வாட்டி ஒரு மாதிரி வரும். ஒரு ஒழுங்காக வந்தது கிடையாது. ஸோ அதனால் எப்பவுமே நமக்குன்னு ஒரு ஓன் ரெசிபி இருக்கும். பிரியாணி செய்யும்போது எல்லாருக்குமே ஒரு ஓன் ரெசிபி வச்சுருப்பாங்க. அம்மா ஒரு மாதிரி செய்வாங்க, கடையில் ஒரு மாதிரி செய்வாங்க, தங்கச்சி ஒரு மாதிரி செய்யும், அக்கா ஒரு மாதிரி செய்யும், ஒய்ஃப் ஒரு மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி வந்து ஒருத்தரும் ஒரு கைப்பக்கம் ஒரு ரெசிபி வச்சுருப்பாங்க. பிரியாணியும் எல்லார் வீட்டில் சாப்பிட்டாலும் ஒரு வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கடையில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்ன தான் 1000 யூடியூப் சேனல்ஸ் பார்த்து 1000 ரெசிபி பார்த்து செஞ்சாலும் அது ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி வரும். எந்த டைமும் ஒரே டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் வந்து அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம கரெக்டாக வச்சுருப்போம், ஓகே, ஒரு அளவு வச்சுருப்போம். ஆனாலுமே வந்து ஏதாவது ஒரு குறையோட தான் அந்த பிரியாணி வரும் வீட்டில் செய்யும்போது. அது கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கணுன்ற மாதிரி. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் டைஸ் பண்ணிங்கன்னா வந்து பிரியாணியில் வந்து ரொம்ப மிக்ஸ்டாக இருக்கும். பட் ரொம்ப வந்து அந்த தக்காளி தொக்கில் ஆகிற மாதிரி ஆகாது. ஸோ அதனால் ரொம்ப சின்னதாக குட்டியாலாம் கட் பண்ணி போடாமல் ஓரளவுக்கு நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். 95 சென்ட்டு எவ்வளோ இருக்குன்னா 1 கிலோ 390 கிராம் இருக்குது. இதை வெட்டுறது தான் வந்து பெரிய டாஸ்கே. எங்கள் அண்ணனை இட்டுன்னு போகிறது தான் கஷ்டம். இது ஆல்ரெடி நல்லா மீட் வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டி எல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான சைஸில் வெட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா முழுசாக தான் இருக்கும், இவ்வளோ பெருசு. இதை வந்து நமக்கு பிரியாணிக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வழியாக வெட்டி முடிச்சாச்சு. ரொம்ப வீட்டுக்குன்றதுனால ரொம்ப பெரிய பீஸ்லாம் வெட்டல, இவ்வளோ பெரிய பீஸ் ஓகே. இதோட ரொம்ப பெருசாக வெட்டினா நல்லா இருக்காது. ஓகே, வீட்டில் ஆம்பளைங்க சமைச்சா பொண்டாட்டிங்க வந்து சொல்கிற ஒரே குறை, நீ நல்லா தான் சமைக்கிற, ஆனால் வீட்டை இப்படி ஆக்கி வச்சிருன்ற மாதிரி, வீட்டை குப்பையாக்கி வச்சிருன்ற மாதிரி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வரும். ஓகே, அதனால் வந்து சமைக்கும்போது முக்கியமான விஷயம் வந்து நடுவில் க்ளீன் பண்ணி செஞ்சோன்னா அங்கே வந்து
இது வந்து கீ வாங்கி வச்சுருக்கு. என்ன கீ இது? எங்கள் ஊரில் கிடைக்கிறது இவ்வளோ தான். பியூர் கீன்லாம் போடுறாங்க, அவ்வளோ வாசனைலாம் இருக்காது. ஆனியனு, அப்புறம் சில்லி, அப்புறம் இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பட்டை, இது வந்து ஹனி ஸ்டார், அப்புறம் ஏலக்காய், லவங்கம், பட்டை, அதுக்கப்புறம் இது வந்து சாய் ஜீரா. இது வந்து நார்மல் ஜீரகம் மாதிரி இல்லை, அதோட குட்டியாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இது சாய் ஜீரா வந்து நல்லா ஸ்மெல் வந்து ஃப்ளேவர் நல்லா இன்னும் அதிகமாக இருக்கும் இதில். இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, தக்காளி, அப்புறம் மட்டன் வெட்டிக்காச்சு, அப்புறம் வந்து இங்கே கிடைக்கிற தயிர். வந்து நம்ம ஊர் தயிர் மாதிரி கொஞ்சம் இதாக இருக்காது, ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்யணும், என்ன பண்ணுறது. அதில் கொஞ்சம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் அரிசி ஊற வச்சுது ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு. இப்போ வந்து குக்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். நார்மலாக சிக்கன் பிரியாணினா வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து அப்படியே குக் பண்ணிக்கலாம். பட் மட்டன் வந்து கொஞ்சம் எப்போவுமே வேகிறதுக்கு டைம் ஆகும்ல, அதனால் வந்து நான் பண்ணும்போது எப்பவுமே குக்கரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுட்டு போனோன்னா கொஞ்சம் ஈஸியாக நல்லாயிருக்கும் மீன்ஸ் மட்டன் நல்லா வெந்திருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டன் ப்ராசஸ் பண்ணிப்போம். இது வந்து ஒரு குட்டி பாத்திரம், இதுக்குள்ளே தான் செய்ய போகிறது. அதனால் அதில் என்ன வருமோ அவ்வளோதான் இங்கே செய்ய முடியும். ஏன்னா வந்து இங்கே பார்த்திங்க, இங்கே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் தான். ஸோ இதுதான் அடுப்பே. அதனால் வந்து இதில் எவ்வளோ சூடு வரும்னா ஓரளவுக்கு தான் வரும். அதனால் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து பயங்கரமான பெரிய பாத்திரம்லாம் வச்சு பண்ண முடியாது. பட் ஆனால் இதுக்குள்ளே ஓகே தான், ரொம்ப பெருசாக வந்து கஷ்டம்லாம் இல்லை. நம்ம வீட்டுக்கு ஃபேமிலிக்கு பண்ணும்போது ஒரு கிலோலாம் பண்ணும்போது அது ஓகேவாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து மட்டன் குக் பண்ணதுக்கான திங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாமே போட்டுப்போம். ஏன்னா மட்டனில் தான் மேக்ஸிமம் ஃப்ளேவர்ஸ் நமக்கு வந்து குக்காகி ஏறணும். அதனால் இதில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலா திங்ஸை போட்டு லைட்டாக குக் பண்ணிட்டு ஆனியன் வந்து அதில் போடணும். கொஞ்சம் ஆனியன் ஓரளவுக்கு ஆனியன் குக் பண்ணிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்றதுனால இதில் வந்து நம்ம மற்ற மீதி இருக்கிற ஆனியன் வந்து ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிப்போம். ஓகே இது எனக்கு கொஞ்சம் ஸ்லோ குக்கில் வச்சு விட்டேன்னா ஓகே. சும்மா வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம மட்டனோடய ஆட் பண்ணோம்னா நல்லது. ஏன்னா வந்து மட்டனில் தான் மேக்ஸிமம் அந்த ஃப்ளேவர் இருந்துச்சுன்னா பிரியாணியில் ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் நம்ம மட்டன் இதில் வந்து அந்த ஃபுல்லான ஃப்ளேவர்ஸ் இருக்கிறதுக்காக அதுலேயே ஃபுல்லாக ஆட் பண்ணிடுவோம். மட்டன் வந்து மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணோம். ஏன்னா அந்த மட்டனோட ஸ்மெல் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் மட்டன் பிரியாணி பண்ணும்போது சில பேருக்கு வந்து அந்த 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 ஃப்ளஷோட ஸ்மெல் வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு, நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்காது. அந்த மாதிரி ரா ஸ்மெல் வந்துடும். அது வந்து குக் பண்ணும்போது நம்ம கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் போடாமல், இஞ்சி பூண்டு போடாமல், அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக போடும்போது என்னன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வரும்போது பிடிக்காது. அதனாலேயே நிறைய பேர் மட்டன் பிரியாணி அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த மசாலாலாம். இப்போ மட்டன் அதில் ஆட் பண்ணிட்டு ஓகே, மட்டன் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கலரிட்டு இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஓகே, நார்மல் சால்ட் தான். அதனால் வந்து சால்ட் நல்லா ஆட் பண்ணிங்கன்னா இது தனியாக குக்காகி வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஃப்ளேவரும் அதில் வந்துடும். என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு வந்து சுகர் வந்து சும்மா கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த ஃப்ளஷில் போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃப்ளஷ் வந்து நல்லா டெண்டர் ஆகிடும், நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வரும். அந்த உப்பு, நீங்கள் போடுற காரம், இஞ்சி பூண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் கொடுத்து பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே வந்து ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிப்போம் அதில். ஏன்னா மட்டன் வந்து நம்ம ஊர் மட்டன் மாதிரி இல்லை, இங்கே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நீங்கள் குக் பண்ணும்போது ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்கும். ஓகே, அடுத்தது தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற திங்ஸில் வந்து அடுத்து தக்காளி. ஏன்னா இதில் வந்து அந்த ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த தக்காளிலாம் நல்லா குக் ஆகி வரும் அதில். அதனாலேயே வந்து தக்காளியும் அதில் ஆட் பண்ணிடுவோம். 3 தக்காளி போட்டேன். ஸோ தக்காளியும் அதில் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சு இந்த கொத்தமல்லி புதினாலையும் ஒரு 50% வந்து இப்போ மட்டனோட போட்டு வேக வச்சுருவோம். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா மட்டனில் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். கடைசியில் பிரியாணிக்கு போடுறதுக்காக கொஞ்சம் தனியாக வச்சுருவோம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு ஓகே, இதில் வந்து நம்ம காரத்துக்கு வந்து ஆட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பிரியாணியில் தான் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா பிரியாணியில் போடும்போது கொஞ்சம் அந்த ஆயிலில் வந்து நல்லா குக் ஆகிடும் அந்த சில்லி பவுடரும் அதுக்கப்புறம் வந்து ஜீரக பொடியும். ஆனால் வந்து இப்போ பிரியாணியில் வந்து அந்த இறைச்சியில் வந்து கொஞ்சம் நேச்சுரலாகவே ஸ்பைசி இருக்குன்றதுனால கொஞ்சம் சில்லி போட்டிருக்கோம். பட் ஆனாலும் பத்தாது. அதனால் சில்லி பவுடரும் அதுக்கப்புறம் வந்து கியூமின் பவுடர், அதாவது ஜீரகத்தூளும் வந்து அதுலேயே போடுவோம். ஓகே, இப்போ வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து மட்டன் குக் பண்ணதுக்காக போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ ரைஸ் குக் பண்ணுறது தான். ஏன்னா நிறைய பேர் வந்து ரைஸ் ஊற வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து அப்படியே பிரியாணி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் வந்து அப்படியே ஊற வச்ச ரைஸ் போட்டுருவாங்க வீட்டில். சில பேர் வந்து குக் பண்ணி போடுவாங்க. நம்ம வந்து குக் பண்ணி போட்டால் வந்து நல்லது. ஏன்னா முதல் ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரைஸில் வந்து பிரிஞ்சு வரும். அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் குக்டாக வந்து நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு உதிரியாக வரும். அந்த பிரியாணியோட ஒரு டெக்ஸ்சரே வந்து அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஊற வச்ச ரைஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம ஒரு தண்ணியை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு அரைவாசி பாயில் பண்ணிவிட்டு, அரைவாசி கூட இல்லை, ஒரு 30-35% வந்து நீங்கள் வேக வச்சுட்டு மிச்சத்தை எடுத்து போட்டிங்கன்னா பயங்கர பக்காவாக வரும். ஓகே, இப்போ வந்து ரைஸ் வந்து ஓரளவுக்கு டிப்பாக அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அது கொதிக்கிட்டோம். லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிப்போம் நம்ம அந்த தண்ணியில் கொதிக்க வைக்கிறதுக்கு. இதுக்கு வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து அந்த கல்லுப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சால்ட்டை விட இந்த கல்லுப்பு இருக்குல்ல, அது வந்து நல்லாயிருக்கும் இந்த ரைஸுக்கு. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த டெக்னிக் அதெல்லாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப தேவையில்லை, சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனியனை வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணதுக்காக பொறுமையாக குக் பண்ணிட்டுருக்கிறேன். அது நல்லா குக் ஆகட்டும். இங்கே வந்து தண்ணி கொதிக்குது. தண்ணியும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சிடும். ஏன்னா மட்டன் இப்போ தான் மேலே வந்திருக்கு, இன்னும் விசில் வரல. பொறுமையாக குக் ஆகி அது விசில் வரும்போது மட்டன் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், அது மேலே வந்துச்சு. இந்த ரெட் நாபு இது மேலே வந்துச்சுன்னா குக்காக ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு அர்த்தம். விசில் வரும். விசில் வர வந்து 2 பக்கமும் சூடாகணும். மேலேயும் சூடாகணும், கீழேயும் சூடாகணும். ஒரு 225 வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டேன். ஓகே, இப்போ இது சூடாகிடும். இப்போ சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே இதுவும் குக் ஆகிறதுக்கும் அவனும் சூடாகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ரைஸ் போட்டு இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் டைமிங் ரொம்ப முக்கியம். அமைச்சர் பிரியாணி செய்யும்போது எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டான டைமிங் ரொம்ப முக்கியம். ரைஸ் வேகிறதுலேருந்து மட்டன் வேகிறதுலேருந்து தம் போடுறதுலேருந்து இந்த டைமிங் மிஸ் ஆனதுனால தான் நமக்கு பிரியாணி ஒரு நாள் ஒரு டேஸ்ட் வரும். அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. பிரியாணி செய்யும்போது டைமிங் ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டில் வந்து வெளில பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. பாய், குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதுனால
ரோட்டில் ஈக்காக்கா கூட இருக்காது. ஒஸ்ட்டு பார்த்துட்டிங்களா? நல்லா இருக்குல்ல? யாருமே இல்லாத ரோடு, யாருக்கிட்டா டீ ஆத்துறன்ற மாதிரி. நம்ம வீட்டிலேருந்து மட்டும்தான் வெளியே பிரியாணி ஸ்மெல்லு சும்மா பறக்கும். எல்லோரும் போகும்போது பார்த்துட்டு போவாங்க, இந்த வீட்டில் மட்டும் என்னடா பயங்கரமான குக்கிங் ஸ்மெல் வந்துட்டுருக்குன்னு. நம்ம வீட்டு பிரியாணி ஸ்மெல்லு இப்போ எல்லாம் போயிட்டுருக்கோம், வெளியே ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். எனக்கே உள்ளே நிற்க முடியல, பசி தாங்கலை, அவ்வளோ பிரியாணி ஸ்மெல் வந்துட்டுருக்கு. எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் போட போகிறோம். உள்ளே ரைஸ் போடுறதுக்கு தண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்கள், தண்ணி வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஓகே, டாடா. ஆவி பயங்கரமாக பறகுது, தந்தை விட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரைஸு கொதிச்சிட்ருக்கு, இதில் வந்து பிரியாணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம இதுலேருந்து ரைஸ் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நான் போட்டுருக்கேன் ரைஸ் எடுத்து பக்காவாக அதில் ஃபுல்லாக போட்டு. டைமிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைனா வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிச்சம் இருக்கிற புதினா கொத்தமல்லியை வந்து லைட்டாக அதில் கார்னிஷ் பண்ணி விட்டுருந்தோம். மேலே இந்த ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சம் பக்காவாக இருக்கும். போட்டாச்சு. அப்புறம் கடைசியாக என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த தேங்காய் பால் இருக்குல்ல, அது வந்து சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும் மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஜூஸினஸ் வந்து நல்லா அப்படியே இருக்கும். ஓகே, போதும். இது வந்து அந்த ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிரியாணி. மேலே வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா என்னோடய அவன் வந்து மேலேயும் ஹீட்டு கீழேயும் ஹீட்டுன்றதுனால உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஹீட் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அந்த மேலே லைட்டாக தேங்காய் பால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எடுத்து அவனுக்குள்ளே வச்சுருவோம். ஓகே, பக்கா முடிஞ்சு. தேவையா உதிரி உதிரியாக வந்திருக்குண்ணே. இல்லை பக்கா ரைஸ் நல்லா உதிரியாக வந்துருக்கு.